ஐயப்பன் அறிவோம். அவதாரங்கள் தரும் அற்புதங்கள். சாஸ்தாவின் அவதாரங்கள் 8 என்பதற்கு ஏற்ப 8 உருவங்களில் அவர் காட்சியளிக்கிறார். ஐயனார் தமிழகத்தில் தென்பொதிகை மலை உள்ள பாபநாசம் மலையின் மீது சொரிமுத்து ஐயனாராக வீற்றிருக்கிறார். இக்கோயில் பகுதியில் தான் மன்னர் ராஜசேகர பாண்டியனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்தபோது குருவிடம் முதலில் வாழ்வீச்சு, குதிரையேற்றும் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளை கற்றுக்கொண்டதாக வரலாறு உண்டு. அதனாலேயே ஐயப்பன் வரலாற்று 6 ஆதார சக்கரங்களில் முதல் கோயிலாக சொரிமுத்து ஐயனார் கோயில் இடம்பெற்றுள்ளது. மகாசாஸ்தா யானை மீது அமர்ந்து 4 கரங்களுடன் ஏடு உள்ளிட்டவுடன் காட்சி தரும் இவரை வணங்கினால் ராகுதோஷம் நீங்குவதுடன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். சம்மோகன சாஸ்தா பூரண புஷ்கலா தேவியுடன் காட்சி தரும் இவரை வணங்குவோரின் குடும்பத்தையும் குலத்தையும் காத்தருளும் குலதெய்வமாக அமைந்துள்ளார். இல்லறத்தில் ஒற்றுமையை மலரச் செய்வார். கல்யாண வரத சாஸ்தா தேவியர் இருவருடன் காட்சி தரும் இவரை வணங்கினால் நீண்ட நாள் உள்ள திருமணத்தடை நீங்கும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். ஞான சாஸ்தா கல்லாள மரத்தின் கீழ் சீடர்கள் இருக்க குருபீடத்தில் அமர்ந்து கையில் வீணை ஏந்தி காட்சி தருபவர். இவரை வழிபட்டால் பேச்சுத்திறன் அதிகரிக்கும். வேத சாஸ்தா சிம்ம வாகனத்தில் தேவியுடன் அமர்ந்திருக்கும் இவர் வேதத்தை தலைக்கச் செய்யக்கூடியவர். கல்வி வேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும் சாஸ்திர அறிவை அருள்வதுடன் நம்மை வழிநடத்தவும் செய்வார். பிரம்ம சாஸ்தா பூரண புஷ்கலா உடனுரை சாஸ்தாவாக உள்ள இவரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும். வீர சாஸ்தா சிவன் ரூபமான ருத்ரமூர்த்தியாக விளங்கக்கூடிய இவர் குதிரை மீது அமர்ந்து 4 கைகளில் ஆயுதம் ஏந்தி தீயவர்களை அழிக்கும் நோக்கில் காட்சி தருவார். இவரை வணங்கினால் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். தர்மசாஸ்தா இவரே மனித அவதாரமாக மணிகண்டனாக அவதாரம் எடுத்து கலியுக கடவுளாக சபரிமலையில் யோக பீடத்தில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆவார். ஐயப்பன் அறிவோம். மணிகண்டனால் மட்டுமே முடியும். ஐயப்ப வரலாற்றில் இப்புராண கதை முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது மகிஷியின் சகோதரன் மகிஷாசுரன். இவர் தேவர்கள் தேவேந்திரன் முனிவர்களை துன்புறுத்துகிறார். மும்மூர்த்திகளின் ஆணைப்படி துர்க்கை மகிஷாசுரனை வதம் செய்து கொன்றுவிடுகிறார். தன் சகோதரன் கொல்லப்பட்டதால் ஆத்திரமடைந்த மகிஷி சாகாவரம் வேண்டி கடுந்தவம் புரிகிறார். தவத்தின் பயனாக தன் முன் தோன்றிய பிரம்மனிடம் மரணமில்லா வாழ்வு வேண்டும் என்று கேட்கிறார். மரணம் ஏற்க என்பதால் சாகாவரத்தை தவிர மற்றதை கேள் என்கிறார் பிரம்மன். உடனே மகிஷி 2 ஆண்களுக்கு பிறக்கும் குழந்தையால் தான் தனக்கு மரணம் வேண்டும், வரத்தை மறுக்காமல் தர வேண்டும் என்று கேட்கிறார். பிரம்மனும் அப்படியே வரம் அளிக்கிறார். இதனையடுத்து அசுரபலம் புரிந்தவராக ஆகிறார் மகிஷி. இதனைத் தொடர்ந்து தன் சகோதரன் மகிஷாசுரன் மரணத்திற்கு காரணமாக இருந்த தேவர்கள் தேவேந்திரன் முனிவர்களையும் துன்புறுத்துகிறார். தேவலோகத் தலைவன் இந்திரனுடன் போரிட்டு தேவலோகத்தையும் கைப்பற்றி அங்கு அரசியாக முடிசூட்டிக் கொள்கிறார். இதனால் செய்வதறியாத இந்திரன் தேவர்கள் போர் புரிய முடிவு எடுத்து பிரம்மனிடம் ஆலோசனை கேட்கின்றனர். அப்போது மகிஷி பெற்ற வரம் குறித்து பிரம்மன் விளக்குகிறார். இதனையடுத்து மகிஷியை போரிட்டு வெல்ல முடியாது என அறிந்தவுடன் பிரம்மனுடன் சேர்த்து சிவன் விஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள். இந்திரனே, முன்ஜென்மத்தில் உனது கர்வத்தால் ஏற்பட்ட கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். இறந்த போதிலும் தேவலோகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. எனவே முற்பிறவியில் 3 தேவிகளின் அம்சமான லீலாவதி தற்போது சிறப்பு வரம் பெற்ற பலம் பொருந்திய மகிஷியை அழித்து சாப விமோச்சனம் அளிப்பதற்கு மும்மூர்த்திகளின் அம்சமான சாஸ்தாவால் மட்டுமே முடியும். மணிகண்டனாக சாஸ்தா அவதாரம் எடுத்து மகிஷியை வதம் செய்ய ஐயப்பனாக அவதாரம் புரிவார். மேலும் கடும் தவத்தால் பெற்ற வரத்தின் பலத்தால் மகிஷி இப்படி சர்வ வல்லமையுடன் இருக்கிறார். விதியை மீற முடியாது. எனவே மகிஷியின் விதியின்படி பார்வதி தேவியின் ஜோதி அம்சமும் மும்மூர்த்திகளின் சக்தியையும் ஒருங்கே பெற்ற சாஸ்தாவான மணிகண்டனால் அவளுக்கு ஒரு முடிவு வரும். தேவர்களை காக்க பரிகாரம் செய்வோம் என மும்மூர்த்திகள் முடிவெடுக்கின்றனர்.